ஏம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் அத்தை பேசிட்டு இருக்காவே. இல்லைம்மா, சம்மந்தி ஏதோ சொன்னாவளே. சம்மந்தி என்னது இது? அது ஏன் கேக்குறியே? உங்க மாமாதான் அவிய ரெண்டு பேரும் வீட்ல இருந்தா நாங்க இருக்க மாட்டேங்க, சாப்பிட மாட்டேங்க. ஏத்தே, எதுக்கு இதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கிய? உங்க அம்மா கேட்கவல, அதான் சொல்லியே. நீ எதுவுமே அவிய கிட்ட சொல்லலையோ? எதுவுமே சொல்லல சம்மந்தி. என்னாச்சு? உங்க மாமா அவிய ரெண்டு பேரும் இங்க வந்து இருந்தா நான் இருக்க மாட்டேங்க, வீட்டுல சாப்பிட மாட்டேன், பயமா இருக்குன்னு சொல்லியா? பயமா இருக்குன்னு சொன்னாலா? எதுக்கு? ஏமா அதான் சொன்னேன்ல, சாப்பாடு உப்பு காரம்லாம் இல்லாம இருக்கு, அதனால தான். என்னது உப்பு காரமா? சாரதா என்கிட்ட பயமா இருக்குன்னு சொன்னா. பயமா? எதுக்கு சம்மந்தி? அவளும் ஏதாவது கலந்து இவளுக்கு கொடுத்துருவாவேன்னு பயப்படியா? எதுக்கு? என்னது கலந்து கொடுப்பாவ? அது பிள்ளைய அழிக்கிறதுக்கு எதையாவது கலந்து கொடுத்துருவாங்களோன்னு பயப்படியா சம்மந்தி? சம்மந்தி என்ன சொல்றிய? எதுக்கு அப்படி பயப்படணும்? சரோஜா என்னமா இதெல்லாம்? ஏம்மா அது வந்து இந்த செல்லமச்சித்தி இருக்காவல்ல, அவிய ஒரு நாள் பப்பாளி ஜூஸை எனக்கு தந்துட்டாவம்மா. என்னது பப்பாளி ஜூஸ் தந்தாவளா? குழந்தை உண்டான பிள்ளைக்கு அதை யார் கொடுப்பா? சம்மந்தி அவ தெரியாம கூட பண்ணிருக்கலாம், அத உங்க மகதான் ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டா. சம்மந்தி இது என்ன ரொம்ப சின்ன விஷயமா? அவியலும் குழந்தை பெத்தவிய தானே, அவியலுக்கு தெரியாதாக்கோ? இதெல்லாம் சரியில்லையே. சரோஜா இது ஏமா அம்மாட்ட சொல்லாம இருந்தா? சொன்னா நீ பயப்படுவான்னு தான் சொல்லல, அதனால தான் போய் சொல்லிட்டு இங்க வந்து சாப்பிட்டு இருந்தேம்மா. அதுக்கு தான் நம்ம வீட்லயே வந்து தங்கிட்டு இருந்தேன். அப்படின்னா இனி அங்க போவாதம்மா, நீ நம்ம வீட்லயே இரு. அம்மா உன்னையே பாத்துக்கிடி. சம்மந்தி நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இப்ப அவிய ரெண்டு பேரும் வீட்ல இல்ல, அவிய வீட்டுக்கு போயிட்டாவே. இவளுக்காக தான் நானே போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டுருக்கேன். ஏனுமையாது தைரியமா என் வீட்ல இருக்கட்ட நீங்க கூப்பிடாதங்க. இல்ல சம்மந்தி, இப்படி ஒரு விஷயம் நடந்தது கேட்ட உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சம்மந்தி. என் பிள்ளைக்கு இது எவ்வளவு சங்கடமா இருந்திருக்கும். பிள்ளை அதனாலதான் பயந்துட்டு என் வீட்ல வந்து இருந்திருக்கா. இது பயப்படியதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் இனிமே அவிய வரமாட்டாவன்னு என்ன நிச்சயம்? வரமாட்டாவ சம்மந்தி, நீங்க தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். சாரதா இனி நம்ம வீட்ல சாப்பிடுமா? அவிய போயிட்டாவல்ல, யாரும் உன்னை எதுவும் பண்ண மாட்டாவே. சரிதா. யாராவது இருக்கீங்களா? என்னது இது, ஒருத்தர் கூட சத்தம் காட்ட மாட்டேங்காவே. உள்ள ஆள் இருக்கா இல்லையானே தெரியலையே. யாராவது இருக்கீங்களா? ஏங்க யாராவது இருக்கீங்களா? சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வாங்க. சர்வன்ட் சர்வன்ட் எல்லாரும் எங்க இருக்கீங்க? என்ன சத்தம்? ஏதோ சிரிக்கிற மாதிரி கேட்டுச்சு. ஏதோ பேய்கே இருக்குமா? இல்லையே, புருஷ ஆள்ல இருக்காவன்னு சொன்னாவே. ஒருத்தர் சத்தம் தர மாட்டேங்காவே. யார் இங்க சத்தம் போடியது? யாராவது இருக்கீங்களா? யாரோ சிரிச்ச மாதிரி கேட்டுச்சு. யார் இருக்கீங்க? சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணும். ஐயோ சத்தமே தர மாட்டேங்காவளே. ஏங்க ஏங்க, இந்த மனுஷன் எங்க போய் தொலைஞ்சாரு? கதவு தானே பூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. ஏங்க ஏங்க எங்க போறீங்க? மம்மி 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 எங்க இருக்கீங்க? மம்மி அத்தை 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 அம்மா எங்க அத்தை? என்னது இது, யாரையுமே காணோம். மம்மி மம்மி டாடி டாடி. எவ்வளவு பிரியங்கா நீங்க இருக்கா? ஏன் உனக்கு தெரியாதோ? இத்தனை நாளா இந்த வீட்ல தானே இருக்கிறேன், எல்லாம் மறந்து போச்சு உனக்கு. இல்ல பிரியங்கா, உங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் போயிட்டாவில்ல? என்ன சொல்ற? எங்க அம்மாவும் அப்பாவும் போயிட்டாங்களா? என்கிட்ட சொல்லாம எப்படி போவாங்க? உண்மைதான்ல, பெய்யாச்சி. ஆமா எங்க போயிருக்காங்க? எங்க போயிருப்பாவ? அவ வீட்டு தான் போயிருப்பாவ. என் மம்மி டாடி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. அப்படியா? சொல்லவே இல்லையா? அப்ப போன் போட்டு கேளு. ஏய் போய் சொல்லாத. என் மம்மி என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டாங்க. நீ எங்கேயாவது என் மம்மி ஒளிச்சு வச்சிருக்கியா? ஆமா, உங்க அம்மா சின்ன பாப்பா அப்படியே ஒளிச்சு வச்சிருக்காவ. அவ வீட்டுக்கு போனதானே பார்த்துட்டு தான் போயிட்டாவ. எதுக்கு எங்க மம்மி இப்ப போனாங்க? அதுவும் என்கிட்ட எதுக்கு சொல்லாம போனாங்க?
நீங்க எல்லாரும் சேர்ந்து சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டீங்களோ? அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்க அப்பாவுக்கு தான் திடீர்னு கோவம் வந்துட்டு கூட்டிட்டு போனவன். ஏன் டாடிக்கா? அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லையே. என் டாடி கோவமே பட மாட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு கோவம் வந்துட்டு உங்க அம்மையை கூட்டிட்டு கிளம்பிட்டாவ. அதான் எதுக்குன்னு கேக்குறேன். எங்க அத்தை தான் உன் கால் சரியாயிட்டுலாம் வீட்டுக்கு போக வேண்டியதானேன்னு கேட்டாவ. அதுக்கு சித்தப்பா கோவப்பட்டுட்டு சித்தியை கூட்டிட்டு கிளம்பிட்டாவ. இதுக்கு என் மம்மி தானே கோவப்படணும், எதுக்கு என் டாடி கோவப்பட்டாங்க? அத உன் டாடிகிட்டே போய் கேளு. ஏன்ட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் என்ன பண்றது? என்ன எதுக்கு இங்க விட்டுட்டு போனாங்க? கும்பகர்ணி மாதிரி இவ்வளவு நேரம் தூங்கிட்டு கிடந்தா விட்டுட்டு தான் போவேன். அவிய சாயங்காலமே கிளம்பியாச்சு. நீ என்னடானா இந்நேரத்துக்கு முடிச்சு வந்து என்கிட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கா. போ உங்க அப்பா அம்மா எல்லாம் கிளம்பி போயாச்சு. நீனும் கிளம்பி உன் புருஷன் வீட்டுக்கு போற வழியை பாரு. நான் எதுக்கு போனோம்? நான் இங்கதான் இருப்பேன். இங்கெல்லாம் நீ இருக்க கூடாது. இது ஒன்றும் உன் புருஷன் வீடும் இல்லை, உங்க அப்பா அம்மா வீடும் இல்லை. ஒன்று உன் புருஷன் வீட்டுக்கு போ, இல்லைன்னா உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போ. இங்கே உட்காந்துக்கலான்னு பாக்குறியோ? இது என்னோட மாமா வீடு. இங்க உட்கார்ந்து கொடுத்தா நான் இருப்பேன். நீ எதுக்கு அந்த கேள்வி எல்லாம் கேக்குற? இங்க பார், உங்க அப்பா அம்மாவே கிளம்பி போயாச்சு. அதுக்கு பிறகு உனக்கு இங்க என்ன வேலை? உன்னையே இங்க இருன்னு யாரும் சொல்லையில பிடிச்ச வைக்கல. நீ கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஒழுங்கு மரியாதையா விடியறதுக்குள்ள ஓடி போயிரு. என்ன ரொம்ப மிரட்டுற? போக முடியாது, இங்கதான் இருப்பேன். இங்கெல்லாம் இருக்க முடியாது. எல்லாருக்கும் விருந்து வச்சுட்டு இருக்க முடியாது. வந்தமா 2 நாள் இருந்தமா போயிட்டே இருந்த மாதிரி இருக்கணும். நாளைக்கு மட்டும் காலையில இந்த வீட்டுல இருந்தா அடுத்த பேதி பால் உனக்கு தான் வரும். என்ன சொல்லிட்டு போற இவா? அப்படினா எல்லாரும் இந்த வீட்டை விட்டு விரட்ட பாக்குறது இவதானா? செல்லம்மா ஆண்டிக்கு பேதி மாத்திரை கலந்து கொடுத்தது அப்ப இவதா? என் மம்மி டாடி எதையோ பண்ணி அனுப்பி விட்டுருக்கா. நம்மளே போன்னு விரட்டிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் என் மம்மிக்கு கால் பண்ணி எங்க போனீங்கன்னு கேட்கணும். எனக்கு இவ மேலதான் ஏதோ டவுட்டா இருக்கு. அம்மா 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 எங்க போனாங்க? ரூம்ல தான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு வந்தேன். ரூம்ல இல்ல, வெளியே எங்கேயுமே இல்ல. எங்க போயிருப்பாங்க? அப்பா அப்பா எப்பா? என்னம்மா? அப்பா அம்மாவை காணோம், பாத்தீங்களா? இல்லம்மா, நான் வந்ததுல இருந்தே அவளை பார்க்கவே இல்லை. என்னப்பா சொல்றீங்க? ரூம்க்கு வரவே இல்லையா நீங்க? இந்த ரூம்க்கு வந்தா அவ இருப்பான்னு நான் இந்த ரூம் பக்கமே இப்பெல்லாம் வரதில்லம்மா. அப்படியே சோஃபாலே படுத்து தூங்கிட்டு எழுந்து போயிடுவேன். ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? என்னதான் கோவமா இருந்தாலும் இப்படி இருக்கலாமா? இவ்வளவு வயசுக்கு அப்புறம் நீங்க இந்த மாதிரிலாம் பண்றது சரியில்லைப்பா. இப்ப பாருங்க, அம்மாவை இங்க காணோம். எங்க போனாங்கன்னே தெரியல. அவ எந்தாலையாவது போறா, விடுமா. எப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்க. அம்மா இல்லைன்னா வீடு வீடு மாதிரி இருக்குமா? அவ இல்லைன்னாதாம்மா இந்த வீடு வீடு மாதிரி இருக்கும். அவ இந்த வீட்டுல இருந்தா இது வீடு மாதிரியே இருக்காது. வீட்டுல இருக்க நம்மளுக்கும் நிம்மதி இருக்காது. அதனால பயப்படாதம்மா. அவ எங்க வேணாலும் போயிட்டு வந்துட்டு போறா. இவளாலதான் மத்த எல்லாருக்கும் பிரச்சனை வரும். யாராலையும் இவளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ அவளை நினைச்சுல கஷ்டப்படாதம்மா. பாலை குடிச்சிட்டு போய் தூங்குமா. வேண்டாம், அம்மா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அதான் சொன்னேன், நீ அவளை நினைச்சு கஷ்டப்படாத, போய் படுத்து தூங்குன்னு. அவ எங்க போனாலும் அவளே வருவா. இல்லப்பா, இந்த ராத்திரியில அம்மா எங்க போயிருப்பாங்க? யார் குடும்பத்தை கெடுக்கலான்னு போய் சதி திட்டம் தீட்ட போயிருப்பா. அவ மெதுவா வரட்டும், நீ போய் படுமா. எப்பா எதுக்குப்பா அம்மாவை பத்தி இப்படி மோசமா பேசுறீங்க? அவ அந்த மாதிரி நடந்துக்கிட்டியாமா, அதுக்குதான் அப்படி பேசுறேன். அப்பா ஏதோ பொய் சொல்றேன் புரியாம பேசுறேன்னு நினைக்காத. அவ சரி கிடையாதுமா. நான் உனக்கு மட்டும் ஒன்னே ஒன்று சொல்றேன், கேட்டுக்க. உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிடாதம்மா. மாப்பிள்ள நல்ல மனுஷே, கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பாரே தவிர அவரு ரொம்ப நல்ல குணம். அவர் அப்பா அம்மா எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாவ. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீ அந்த வீட்டுல வாழ பாருமா. உங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துறாத. ஒரு அப்பாவா இவ்வளவுதான் உனக்கு சொல்ல முடியும். இதுக்கு மேல நீ நாம நல்ல முடிவா எடுக்கணும். போய் பாலை குடிச்சிட்டு தூங்கு. எப்பா அம்மாவை காணும்னு சொல்லிட்டு இருக்க, அப்பா பாட்டுக்கு ஈஸியா எடுத்துட்டு போறாங்க. இப்படிலாம் எப்பவுமே அம்மா நைட்டு வெளியே போக மாட்டாங்களே. போனா கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்க. எங்க போயிருப்பாங்க? அம்மாக்கு ஒரு கால் பண்ணி பாப்போம். எவ்வளவு கல்யாணம் நல்லபடியா நடக்குமா இல்லையானே தெரியலையே. இவரு வேற நீ இப்படி ஏமாத்திட்டாரு. மீனுக்குட்டி, மீனுக்குட்டி இருக்குடா, அழுதுட்டு இருக்க. போங்க. மீனுக்குட்டி என்னாச்சு? நீங்க தானே நான் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டப்போ வர முடியாதுன்னு சொன்னீங்க. அதான் நீங்க வரவே மாட்டீங்களோ நினைச்சு நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். மீனுக்குட்டி, அதான் நான் வந்துட்டேல, அழாதம்மா.
நீ இப்படி அழுறத மட்டும் உங்க அண்ணன் பார்த்தாருன்னா அவ்வளவுதான் நானு. என் அண்ணன்ட்ட நான் சொல்லிட்டேன், அவர் வந்துட்டு இருக்காரு. என்னது உங்க அண்ணன் வந்துட்டு இருக்காரா? அட மீனு குட்டி, என்னைய மொத்தமா க்ளோஸ் பண்ண பிளான் பண்ணிட்டியா? எதுக்கு இப்படி சொல்றீங்க? பிறகு உன் கடல இருந்து ஒத்த சொட்டு கண்ணீர் வந்தா என் உடம்புல இருந்து 2 சொட்டு ரத்தத்தை உங்க அண்ணன் எடுத்துருவேன்னு சொன்னாரேம்மா, அது மறந்துட்டியா? அழாத மீனு குட்டி, முதல்ல அழுகைய நிறுத்து. நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் அழ ஆரம்பிச்சுட்டா என்னால நிறுத்தவே முடியாது. அழுக வந்துகிட்டே இருக்கும். ஐயோ, ஏய்